ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ரைடே மீல் ஆகலான்னு பார்க்கலாம் வாங்க. காலையிலே சமைக்க ஆரம்பிச்சாச்சு. உருளைக்கிழங்கு பட்டாணி 3 விசில் விட்டு வச்சிருக்கேன். அதை குருமா அப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் சேர்த்து ஸ்பைசஸ் எல்லாமே ஆட் பண்ணி வெங்காயம் தக்காளி பாதி வதக்கி எடுத்து தனியாக வச்சுட்டேன். பாதி பார்த்தீங்கன்னா அதிலே வச்சுருக்கேன். குழம்பு மிளகாத்தில் உப்பு, நம்ம வேக வச்சுருக்க பட்டாணி உருளைக்கிழங்கு நல்லா மசிச்சு சேர்த்து தண்ணி சேர்த்து நல்லா கொதி வரட்டும். இப்போ அரைச்ச விழுதியும் சேர்த்துக்கிறேன். இப்போ உப்பு காரம் எல்லாமே நீங்கள் டேஸ்ட் பார்த்துக்குங்க. கொஞ்சம் பட்டாணி, அதுக்கப்புறம் சோம்பு, தேங்காய் நல்லா விழுதாக அரைச்சி இதில் சேர்த்து நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் கொத்தமல்லி புதினா போட்டு இறக்குனா ஒரு சூப்பரான குருமா ரெடி. சமைச்சு முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாப்பா டான்ஸ்லாம் ஆடிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் மாடியில் செடிக்கு தண்ணி ஊற்றலாம். 2-3 நாளாக மழை வந்தது, அதனால் செடிக்கு தண்ணியை ஊற்றலை. அதுவும் அத்தை இருந்தாலும் அத்தையை ஊற்றிடுவாங்க. அத்தை ஊருக்கு போயிட்டாங்க. அதனால் நானும் பாப்பாவும் மேலே போயிட்டு எல்லா செடிக்கும் தண்ணியெலாம் ஊற்றிட்டு மல்லிகைப்பூ செடியாக கட் பண்ணி விட்டோம். பார்த்தீங்கன்னா அதெல்லாம் சூப்பராக பார்த்தீங்கன்னா அரும்பு விட்டு வந்திருக்கு பாருங்கள். ஆடி படத்தை ரெடி பண்ணும்போது நல்லா ட்ரிம் பண்ணி விட்டேன். அப்புறமா தான் இந்த மாதிரி வந்திருக்கு. உங்கள்கிட்ட மல்லிகைப்பூ செடி தான் நல்லா ட்ரிம் பண்ணி விடுங்க. அதுக்கப்புறம் கீழே வந்ததுக்கப்புறமா விளக்கு பூச்சி சாமான் எல்லாமே தேய்ச்சி வச்சுருக்கேன் இன்றைக்கி.